நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்திருக்கிறார். திமுக விசிக இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் இந்த சந்திப்பானது நடைபெறுகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். இது குறித்த முழு விவரம். வணக்கம். முதலமைச்சர் இல்லத்தில் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசுகிறார். ஏற்கனவே 2 முறை கூட்டணி தொடர்பாகவும் இடங்கள் தொடர்பாகவும் பேசியிருக்கிறார் என்று குறிப்பிடத்தக்கது. அடிப்படையிலே இன்றைய தினம் 8 தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு உறுதிப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் 5 தொகுதிகள் என்று விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த பேச்சுவார்த்தையை துவங்கிய நிலையில் இன்றைய தினம் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் ஒப்பந்தம் கையெழுத்தாக்கப்பட உள்ள நிலையில் முதலமைச்சருடைய முகாமிலத்திற்கு வந்து நேரடியாக முதலமைச்சரை திருமாவளவன் சந்தித்திருக்கிறார். அப்போது இந்த சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக கடந்த தேர்தலில் காட்டுமன்னார் கோயிலை தவிர மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளை மாற்றி கேட்டிருக்கிறார் திருமாவளவன். கடந்த தேர்தலில் நின்ற 6 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதி காட்டுமன்னார் கோயிலை தவிர மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் வேண்டாம் என்று திருமாவளவன் கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் போன முறை 2 தொகுதிகளில் தோல்வியடைந்தார்கள். அந்த 2 தொகுதிகளுக்கு தவிர மீதம் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும், அதாவது காட்டுமன்னார் கோயில் தவிர மீதம் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியும் மாற்றி தர வேண்டும் என்றும் திருமாவளவன் கோரிக்கை வைத்திருக்கிறார் என்று குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்த முறையும் இந்த 8 தொகுதியும் பானை சின்னத்தில் தான் பிசிக நிற்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறையும் பானை சின்னத்தில் தான் நிற்பதாக சொல்லப்படுகிறது. அது குறித்தும் முதலமைச்சரிடம் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. முதலமைச்சர் இல்லத்தில் 9:30 மணிக்கு சென்ற திருமாவளவன் முதலமைச்சரை சந்தித்து பல்வேறு தேர்தல் குறித்து பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு இடங்கள், அதாவது 5 இடங்கள் என்று முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பித்தாலும் கூட திரைமறைவில் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகளுடைய பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே 6 தொகுதி, அதே போல 6+1 என்ற அடிப்படையிலும் மேலும் கூடுதலாக பாண்டிச்சேரியில் 2 இடங்கள் என்றும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் 8 சட்டமன்ற தொகுதிகளும் அதே போல 2 சட்டமன்ற தொகுதியில் பாண்டிச்சேரியிலும் திருமாவளவனுக்கு தருவதற்கு திமுக சம்மதம் தெரிவிப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டு வருது. இன்றைய தினமே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக இன்றைய தினமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள், மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட இந்த 3 கட்சிகளும் இன்றைய தினமே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே முதலமைச்சரை இன்றைய தினம் முகாம் இல்லத்தில் திருமாவளவன் சந்தித்து 8 தொகுதிகளை உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.